ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷு இன்ஃபோ. சோள தோசை பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெள்ளை சோளம் தோசை செய்ய போகிறேங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. வெள்ளை சோளம் 1 கப் எடுத்துக்கணும். இட்லி அரிசி 1 கப்பு. உளுந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி சோளம் நீங்கள் சிகப்பு சோளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். சோளத்தை சேர்த்துக்கலாம், அரிசியும் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். தனித்தனியாக ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். அளவு சோளம் 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உளுந்து 1/2 கப்பு. நீங்கள் இந்த இட்லி அரிசிக்கு பதில் பச்சரிசி கூட சேர்க்கலாம். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கருப்பு உளுந்தில் செஞ்சால் கொஞ்சம் தோசை மாவு கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ சிகப்பு சோளத்தில் செஞ்சால் கலர் வித்தியாசமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை கழுவிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், கழுவியாச்சு. இப்போ இது நல்லா ஒரு 3 மணி நேரமாவது ஊறுனா நம்மளோட தோசை சூப்பராக இருக்குங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. 3 மணி நேரம் கழித்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு நான் மாவை காமிக்கிறேங்க. இது புளிக்க வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபனுக்குன்னா நைட்டே அரைச்சி வச்சுடுங்க. நைட்டு டிஃபனுக்குன்னா காலையில் அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா புளிச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் மாவை அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், சோளம் அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மாவை அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. சோள தோசைக்கு மாவை அரைச்சி வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா சூப்பராக புளிச்சிருச்சு. இப்போ எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்தளவுக்கு புளிச்சிருந்தா தான் நம்மளோட தோசை சூப்பராக செமையாக இருக்குங்க. சோள தோசைக்கு மாவு அரைக்கும் போது நான் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. தோசைக்கல் காஞ்சிடுச்சுங்க. இப்போ தோசை எப்பவும் போல் ஊற்றிக்கலாங்க. எப்பவும் போல் தான் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றியாச்சுங்க. இதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். ரோஸ்ட்டாக சாஃப்டாக எப்படி நமக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. தோசை வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் ஒன் சைடாக கூட எடுக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்கு. கீழேயும் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. சோள தோசைக்கு பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அந்த பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. பூண்டு சட்னி செய்கிறதுக்கு பூண்டு, வெங்காயம், சிகப்பு மிளகாய், புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, இது எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நான் அரைக்க வேண்டியது தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் ஓரளவுக்கு கலர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, புளி, சிகப்பு மிளகாய், உப்பு, கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துனா போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சத்தான சுவையான சோள தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை சோளம், சிகப்பு சோளம் எதில் செஞ்சாலும் பரவாயில்லைங்க. சத்துக்கள் ரெண்டுலேயுமே இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். கருப்பு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணால் இன்னும் நிறைய சத்து கிடைக்குங்க. ஏன்னா கருப்பு உளுத்தம்பருப்பில் நிறைய ஃபைபர் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உளுத்தம்பருப்பு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கருப்பு உளுத்தம்பருப்பை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. சூப்பராக இருக்குங்க. செமையான ரெசிபி. இந்த தோசையை சாஃப்டாகவும் எடுக்கலாம், ரோஸ்ட்டாகவும் எடுக்கலாம். நீங்கள் சாஃப்டாக எடுக்கிறதா இருந்தால் ஒன் சைடு எடுத்தாவே போதும். ரோஸ்ட்டாக சாப்பிட்றதா இருந்தால் 2 சைடும் போட்டு எடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும்.
இதுக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணால் சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாங்க. இந்த பூண்டு சட்னி இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இதை சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையை புளிக்க வச்சு தான் ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச உடனே ஊற்றுனா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. தோசை வராதுன்னு சொல்ல, அவ்வளோ நல்லா இருக்காது. புளிச்சு செஞ்சால் தான் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.